கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1684 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே. இந்த உலகத்தில் பயந்து பயந்து மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களை குறித்து கவலைப்படாதே. ஊழியம் என்றால் என்னவென்று தெரியாத மனிதர்கள் ஊழியத்திற்குள்ளே புகுந்து விட்டார்கள். அவர்களை குறித்தும் கவலைப்படாதே. ஹல்லேலூயா, க்ளோரி. ஏழைகளுக்கு உதவுவதை, ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதை நக்கல் பண்ணுகிறவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அந்த ஊழியர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஏழைகளுக்கு உதவி கொண்டே இருப்பார். ஆனால் அவருக்கு எதிரடையான பேச்சு, அவருக்கு எதிரடையான காரியங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்படி தன்னுடைய பணியை, ஊழிய பணியை செய்து கொண்டு வருவார். பயப்படக்கூடாது. மிரட்டுவார்கள், அவமானமாய் பேசுவார்கள், நிந்தையாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. எனக்கு தெரிந்து இஸ்ரவேல் தேசத்தில் நான் சந்தித்த ஒரு மனிதர் என்னோடு பகிர்ந்து கொண்ட காரியம், எப்பொழுதும் அவருடைய மனைவி அவரை தூஷித்து கொண்டே இருப்பாராம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனைவியினுடைய குடும்பம் மிக மோசமானது. அந்த மோசமான குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினாலே அந்த சகோதரி அவருடைய கணவரை திட்டிக்கொண்டு ஏசிக்கொண்டு இருப்பார். உலகபூர்வமாக வாழ்வார். இதை ஒரு நாள் என்னிடத்தில் இஸ்ரேல் தேசத்தில் வைத்து அந்த சகோதரன் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நான் சொன்ன காரியம் இதுதான். உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. தேவனாயிருக்கிற கர்த்தர் உன் கையை பிடித்திருக்கிறார். மகனே, மகளே, குடும்பத்தினர் கைவிட்டார்களா? உறவினர்கள் கைவிட்டார்களா? அல்லது உறவினர்களை, குடும்பத்தினரை இழந்து தவிக்கிறாயா? கவலைப்படாதே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் மகளே, உனக்காகத்தான் மகனே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லுகிறார். அந்த ஆறுதல் உனக்கு போதும், நீ ஜெயம் பெறுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பயத்தை மாற்றும்படியாய் ஆண்டவர் தைரியமுள்ள வார்த்தையை, வசனங்களை தந்திருக்கிறீர். பயப்படாதே. ஹல்லேலூயா. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன்னை தேற்றுகிறார். குடும்பத்தினர் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை கைவிடலாம், பணப்பிரச்சனை உனக்கு எழும்பலாம். கவலைப்படாதே. நீ நினையாத வேளையிலே வானத்தின் பலகணிகள் உனக்காக திறக்கப்படும். தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ நினையாத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்னவரே, தேற்றினவரே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் பயத்தை மாற்றும். குடும்பத்தினரால் பயமா? உறவினர்களால் பயமா? பணப்பிரச்சனையினால் பயமா? ஊழியத்திற்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்களால் பயமா? பயப்படாதிருங்கள். இயேசு உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வலது கையை பிடித்து உங்களை தேற்றுவார். அவரை தவிர வேறு யாரும் தேற்றரவாளன் இல்லை. அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆதரிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.